வணக்கம் ஆன்மீக அன்பர்களை. மலர்கள் என்றாலே மனதில் மகிழ்ச்சியை உண்டாக்கும் என்று நமக்கு தெரியும். இன்று நாம் பார்க்க போவது முக்கியமான பூ. வாங்க பார்க்கலாம். எப்போதும் நோய், பகை, தீ இது மூன்றையும் மிச்சம் வைக்க கூடாது என்பார்கள். இந்த வரிசையில் வருவது நாம் வாங்கும் கடனும் தான். அதை எப்படி நாம் கையாள்வது என்று நமக்கு தெரியாது. அதற்கும் நமக்கு இறைவன் வழி வகை செய்து தந்துள்ளார். கடன் வாங்கிவிட்டு பல கடின முடிவுகளை கூட நாம் எடுப்போம். ஆனால் அதற்கு நம் இறைவன் நமக்கு கொடுத்த வரம் என்றே சொல்லலாம் அந்த பூவை. அந்த பூவாசனை நிறைந்த மிகுந்த பூ என்றே சொல்லலாம். அந்த பூ என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? அந்த பூ தான் நாகலிங்க பூ. உண்மையாக இந்த நாகலிங்க பூவை வைத்து மனநிறைவுடன் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தால் நியாயமான வருமானம் பெருகும், செல்வம் வளம் பெருகும். நமது கடனை எல்லாம் போக்கி நமக்கு நிம்மதியான வாழ்க்கை தருவார் அந்த இறைவன். அடுத்த சக்தி வாய்ந்த பூவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.